பதவியேற்றுக் கொண்டார் முதலமைச்சராக. அவருடன் 9 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தற்காலிக சபாநாயகர் மூலமாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். எதிர்கட்சி தலைவர்கள் திமுக உதயநிதி ஸ்டாலின், ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி சுவாமியா, மற்றும் லெப்ட் ரைட்டு கட்சிகள் எதிர்கட்சிங்க எல்லாம் நினைக்கிறவங்க எல்லாம் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. நேற்று இனிதே அந்த பதவி முடிஞ்சது. இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னு கேட்டாங்க, ஏடிஎம்கே 2 கடிதம் கொடுக்குறாங்க. எடப்பாடி தலைமையில் ஒரு 15 பேர், சிவி சண்முகம் தலைமையில் ஒரு 26 பேர். சிவி சண்முகம் அரசு வேலுமணி எதிர்கட்சி தலைவராகவும், விஜயபாஸ்கரும் சிவி சண்முகமும் துணை தலைவராகவும், கொறடாவும் 2 பேரும் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் ஆட்சி இப்போ ஹாட் டாபிக்கு விஜய் பதவியேற்று தேவைக்கு ஆட்சி அமைச்சது இப்போ ஹாட் டாபிக்காக வரல. ஏடிஎம்கே 2 பொதுக்குழுவை கூட்டு எங்க தோல்வியை கண்டோம். 11வது தோல்வி பழனிசாமின்னு உருவாயிடுச்சு. இதே நிலைமை தொடர்ந்தா இந்த 40-45 தொகுதி கூட நம்மளால வாங்க முடியாது கூட்டணியில் மீண்டும். அதனால இந்த மாதிரி கொடுத்துருக்கோம்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி அடிக்கவே போயிட்டாராம் அப்படின்னு பரவலாக செய்திகள்லாம் வருது. இனி எடப்பாடிக்கு மரியாதை கிடையாது. தார்மீகமாக பதவியை அவர் எதிர்கட்சி தலைவர் வேலுமணி கண்ட்ரோலில் விட்டு கட்சி நடத்திட்டு போனோம்னா மிச்சம் மீதி இருக்கிற எம்எல்ஏங்களாக அவரோடு இருப்பாங்க. அவதான் பொதுக்குழு கூப்பிட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, கூப்பிட்டு பலரும் அதே கல்யாண மண்டபத்தில் பொதுக்குழு கூப்பிட்டு உன்னுடைய பொலிச்செல்லாம் என்ன எதுன்னு பேசிக்கங்க, தீர்ந்துங்க. இப்படி இதில் இப்போ ஆதரவு தராங்களாம். சிவி சண்முகம் தேவைக்காக ஆதரவு. உன் ஆதரவுலாம் எனக்கு டோன்ட் கேர்ன்னு சொல்லிட்டு தான் 3 நாளாக விஜய் 4 நாளாக அவஸ்தப்பட்டானே. அன்னைக்கு சொல்கிறது தானே நீ சிவி சண்முகம் சார்பாக எங்கள் கட்சி உனக்கு ஆதரவுன்னு ஏன் கொடுக்க முடியல? உன்னால் கொடுக்க முடியாது அந்த நேரத்துக்கு. இன்னைக்கு பாரு, திமுகனுடைய கூட்டணியில் சேர்ந்து வெற்றி பெற்ற துரோகி காங்கிரஸ் கட்சி, அதுக்கப்புறம் வலது இடது இவர் திருமாவளவன் மற்ற டிஎம்கே கூட்டணியில் இருக்கவங்கெல்லாம் ஆரோக்கியமான அரசியலாக திமுக கூட்டணி கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் கருத்துரை பெற்று ஆட்சி அமையட்டும், பிஜேபி ஆட்சி உள்ளே வந்துடக்கூடாது, 2029 ஒரே நாடு ஒரே இதில் நிறைய பிரச்சனைகளை எதிர்க்க வேண்டியிருக்கு, நாம் ஆதரவு கொடுப்போம் கொள்கை அடிப்படையில் அந்தந்த கட்சியினுடைய சார்பாக நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி ஆதரவு கொடுத்து ஆரோக்கியமாக ஆட்சி அமைச்ச பிறகு இவங்க நாங்கள் ஆதரவு தரோன்றாங்க. அதெல்லாம் டைம் பாஸ் முடிஞ்சு போச்சு. முதல்ல உங்கள் உட்கட்சி பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு வாங்க. சட்டமன்றத்தில் உங்கள் உட்கட்சி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு சட்டமன்றம் கிடையாது. இது உங்கள் உட்கட்சி பிரச்சனை. புதுசாக இருக்கிற சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகரும் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட வெள்ளிவாக்கு தொகுதி ரெட்டலையில் ஜெயிச்ச அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தான் இன்னைக்கு சபாநாயகர். அவருக்கு ஆரோக்கியமாக என்ன பண்ணணும்னு தெரியும். ஒரு சட்டமன்றம் இன்னைக்கு சபாநாயகர் துணை சபை தேர்தல் முடிஞ்சு ஆரோக்கியமாக முடிஞ்சது. மீண்டும் கவர்னர் எப்போ உரையோட சட்டமன்றத்தை துவக்கிறாரோ அப்போ அதனுடைய பிரச்சனைகள்லாம் வெளியே வரும். இருந்தாலும் அதிமுகன்ற இலை நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், செல்வரிசி போச்சு கிழிஞ்சு போச்சுட்டு. நீ எடப்பாடி பழனிசாமி, சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், இவங்களை எல்லாம் செங்கோட்டையன் இவங்களை எல்லாரையும் ஒருங்கிணைந்த அதிமுக நின்று தேர்தலில் சந்திச்சு இருந்தீங்கன்னா நீ மிகப்பெரிய புத்திசாலி. விட்டுட்ட நீ. அது அவ்வளோதான், எல்லாம் கதையும் முடிஞ்சு போச்சு.
இன்னைக்கு நடக்க போகிறது இன்னைக்கு வந்து கூட்டி உட்கட்சி பிரச்சனையை சால்வ் பண்ணு. அவர் பதவி ஏற்றாரு, ஆரோக்கியமாக போய் சிஎம் கிட்ட எக்ஸ்-சிஎம் கிட்ட தளபதி கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கினாரு. வைகோவை பார்த்தாரு, திருமாவளவன் பார்த்தாரு, நான் தமிழரை பார்த்தா. அவர் அரசியல் ரீதியாக சம்பிரதாயப்படி அவர் பேலன்ஸ் பண்ணிட்டு போய் எல்லாரையும் பார்த்துட்டு போயிட்டாரு விஜய். அதனால இனி தமிழகத்தில் அதிமுகவா பட்டிமன்றத்தில் எடப்பாடி அந்த டாபிக் தான் இப்போ ஓட போது ஊடகத்தில். விஜய் பதவி ஏற்ற டாப்பிக்கை பற்றி நேற்று நைட்லேருந்து அது ரைட் அவர் வேலையை பார்க்குறாருன்னு விட்டாங்க. பார்ப்போம். திமுக கட்சியில் எல்லாரையும் கூப்பிட்டு எங்கள் தேர்தலில் பிரச்சனை ஏது, கார்பரேஷனில் சென்னை மாநகராட்சியில் இருக்கிற ஒரு 160-170 வார்டு கவுன்சிலரால் ஒரு 25% ஓட்டு பாதிச்சிருக்கு. இந்த ஓட்டு பாதிப்பு தமிழ்நாட்டு முழுக்க இருக்கு. இந்த உள்ளாட்சி அமைப்புகள் காரணமாக அந்த ஓட்டு குறைஞ்சதுக்கு காரணம் உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிற பொறுப்பு, அரசு பொறுப்பில் இருக்கிறவங்களால தான் இது காரியாச்சு. அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள இதெல்லாம் களை எடுத்து பண்ணணும். இதை வேற ஆட்டால் சிட்டி சென்னை மாவட்டம் திமுக சில கலை நிர்வாகங்களாம் எடுக்கணும். 5 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர், 6 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர். இன்னொரு பக்கம் சேகர்பாபு, இன்னொரு பக்கம் மாசு. இவங்க கட்டுப்பாட்டில் தான் சர்வாதிகாரமாக இருந்தது. எந்த கட்சிக்காரனால எதுவும் செய்ய முடியல. அறிவாலயம் ஏன் நான் பல வாட்டி அறிவாலயமே விழுப்பாயா அப்படின்னு சொல்லி நான் பல வாட்டி சொல்லியிருக்கிறேன். நான் ஏற்கனவே திமுக தலைவனுக்கு தொண்டர்களின் கண்ணீர் மடல் அப்படின்னு முதலோசை செய்தியில் ஒரு ஆர்டிக்கலே எழுதியிருந்தேன். என்னுடைய ஸ்கிரீனுக்கு பேக் சைட்லேயே அதை வச்சு டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏறத்தாழ 22 லட்சம் பேர் வியூவர்ஸுங்க வந்து என்கிட்ட இருக்காங்க. ஒரு 2500க்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இவ்வளோ பேர் இந்த பேக்ரவுண்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுக தலைவனுக்கு தொண்டர்களின் கண்ணீர் மடல் அப்படின்னு முதலோசை செய்தியில் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே எழுதி ஆட்சி இழக்க நேரிடும், இதெல்லாம் திமுக தலைவர் வந்து நடவடிக்கை எடுக்க தவறினா ஆட்சியை இழக்க நேரிடும் சொல்லி நான் எப்போ போட்டேன். 7 மாதத்துக்கு முன்னாடியே போட்டேன். காலம் நேரம் விஜய் உள்ள வந்தார். அது ஒரு மாதம் போயிடுச்சு. ஆமாம், இருந்தாலும் எல்லாருக்கும் மிஷினில் சந்தேகம் இவ்வளோ ஓட்டுலாம் பண்ணியிருப்பாங்களான்ட்டு. அதெல்லாம் எந்த காரணமும் கிடையாது. இந்த குட்டீஸுங்க, இந்த 15 வயசு 16 வயசு இருக்கிற பொட்டவளைங்க பசங்க எல்லாம் அவங்க அம்மா அப்பாவை நீ பிகிலுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் பிரச்சாரத்தை கிளப்பி போச்சு. எல்லாம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா குடும்பத்திலையும் அந்த பிரச்சனை கிளம்பி போச்சு. கால நேரம் வந்தார், வரட்டும், பதவி எடுத்தார். இனி அவரு என்ன பண்ணுறாரு பார்ப்போம். அவர் எடுத்ததுமே விட்டார். நல்லா இருக்கேன், நிதிநிலை சரியில்லை, உடனடியாக நான் அறிவித்த திட்டங்கள்லாம் நிறைவேற்ற முடியாது, கால அவகாசம் ஒன்று முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. 500 யூனிட்டுக்குள்ளே செஞ்சாதான் 200 யூனிட்டு, அது 2 மாதத்துக்கு தான்ட்டார். தமிழ்நாடு முழுக்க பெண்கள்லாம் போகலான்ட்டார். பஸ்ஸில் மாமன் சீர் என்னாச்சு, 2500 ரூபா மாதம் மகளிருக்கு போகிறது என்னாச்சு, இப்படியே பல திட்டங்களை கேள்வி கேட்கலாம். அவர் எடுத்ததுமே முற்றுப்புள்ளி வச்சிட்டார். நிதிநிலை இல்லை, 2 மாதத்துக்கு தான் இந்த 200 மின் யூனிட்டு இப்படியே சொல்லி வச்சிட்டாரு. பாப்பா எடப்பாடி பழனிசாமி டிஎம்கே கவர்மெண்ட்டை கேட்டார்ல, என்னாச்சு 1000 நீ இவ்வளோ திட்டங்களை அறிவிச்சிய என்ன ஆச்சுன்னு கேடு. ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு இந்த 8000 ரூபா கூப்பனும் போச்சு. ஸ்டாலின் தரம் சொன்ன 2000 போச்சு. எல்லாம் நிறைய போச்சு. அவருடைய நிர்வாக திறமையால் ஃபைனான்ஸ் நெருக்கடியெல்லாம் சமாளித்து பொதுமக்களுக்கு பல திட்டங்களை ஆற்றி வந்தார்.
பார்ப்போம். நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு, எது பண்ணுறாருன்றது பார்ப்போம். என்ன பண்ணுறாருன்றது காத்திருப்போம். சந்திப்போம் அடுத்த காணொளியை.